ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அடை தோசை. பச்சரிசியோட நிறைய விதமான பருப்புகள் சேர்த்து செய்யற இந்த அடை தோசை ரொம்பவே ஹெல்த்தியானது. இது நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்டாவும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஈவினிங் நம்ம ஸ்நாக் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா சில பேர் முருங்கை இலையெல்லாம் சேர்த்து செய்வாங்க, அது இன்னுமே நல்ல ஹெல்த்தியானது. வாங்க இப்ப அந்த ஆரோக்கியமான அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடை தோசை செய்யறதுக்கு நம்ம முதல்ல அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கணும். இப்ப என்னென்ன அளவுகள்ல அதெல்லாம் எடுக்கலாம்னு பாத்துக்கலாம். அரிசி நம்ம ஒரு கப்பு நல்லா ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பச்சரிசியில தான் செய்யறேன். பச்சரிசி ஒரு கப் நல்லா ஃபுல்லா எடுத்துக்கங்க. ஒரு கப் பச்சரிசிக்கு 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, இது கூடவே பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் 2 தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கணும். ஊற வைக்கும் போது நம்ம ஒரு 7-8 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடை தோசைக்கு நம்ம அரிசி பருப்பை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்ப 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி பருப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இதை மிக்சியில அரைச்சிக்கலாம். நம்ம இதை மிக்சியிலும் அரைக்கலாம் அல்லது கிரைண்டர்லும் அரைக்கலாம். ஆனா நம்ம அரைக்கும் போது ரொம்ப தண்ணி விடாம கொஞ்சம் கெட்டியா கொரகொரப்பா அரைச்செடுக்கணும். தண்ணி அதிகம் சேர்க்காம இந்த மாதிரி நம்ம அரைச்செடுக்கணும். கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கணும். அப்பதான் அடை தோசை செய்யும் போது நல்ல டேஸ்டியா வரும். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக தான் பெருங்காயத்தூள் சேர்க்கிறோம். அடுத்ததா ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் சாப்பர்ல போட்டு கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமா கருவேப்பிலை இலை, இதையும் நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முருங்கை இலை இருந்துச்சுன்னா இந்த டைம்ல நீங்க அதையும் சேர்த்துக்கலாம். ஆனா முருங்கை இலை சேர்க்கும் போது நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம். டின்னர் டைம்ல நீங்க முருங்கை இலை சேர்க்க வேண்டாம், ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் மட்டும் நீங்க அடை தோசை செய்ய போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சேர்த்தா போதும். அடை தோசைக்கான மாவை நம்ம புளிக்க வைக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம இன்ஸ்டன்டாவே அப்படியே சுடலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அடை தோசை சுடலாம். இப்போ கல் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா லைட்டா இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம சுடணும். நம்ம ஒவ்வொரு தோசைக்கும் இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு சுடணும். அப்பதான் நமக்கு இந்த மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ண வரும். ஃபர்ஸ்ட் நீங்க மாவை கரண்டியில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கடைசியா கையால லேசா அந்த ஓரங்கள் எல்லாம் சரி பண்ணி விடணும். நம்ம இல்லைன்னா அந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா கெட்டியா வந்துடும். கையால இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது கையில கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணோம்னா நமக்கு சூடு தெரியாது. இப்ப அடை தோசை குக்காய் வரும்போது நம்ம லேசா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப தோசை ஒரு பக்கம் நல்லா குக்காய் வந்துருச்சு. இப்ப நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் குக்காக விடணும். நம்ம மறுபடியும் லேசா நம்ம எண்ணெய் விடணும். 2 சைடும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தோசையை எடுத்துடலாம். இப்ப இந்த சைடும் தோசை நல்லா குக்காய் வந்துருச்சு. நான் எடுத்துட்டேன் தோசைய. ரொம்பவே ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி டேஸ்டியான அடை தோசை செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.